புஷ்பா 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பார்த்தோம். புஷ்பா 1 என்ன எப்படி ஓடுச்சுன்னே நமக்கு தெரியல. ஏன்னா புஷ்பா 1 ஏகப்பட்ட குழப்பத்தில் தான் இருக்கும் படம். சரி, இந்த 2 ட்ரெய்லர் யாருக்கா இருக்காங்க பார்த்தா இந்த பாலிவுட்டில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படத்தினால காசை பார்த்துட்டாங்க. இந்த தேர்தல் பார்ட் 2 வேறு கொண்டு வந்து அதில் ட்ரெய்லர் போட்டுருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு பாட்னால ஊருபட்ட கூட்டங்க, சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே பெரிய கூட்டம், க்ரௌட், பயங்கரமான க்ரௌட். பட் பார்ட் 2க்கான ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்றும் பெரிய சம்பவம் பண்ணுற மாதிரி தெரியல. வழக்கம்போக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான டைலாக் அந்த ட்ரெய்லரில் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, புஷ்பானா நேம் இல்லை, பிராண்டு, நேஷனல் இல்லை, இன்டர்நேஷனல், ஃபயர் கிடையாது, வைல்டு ஃபயர். என்னடா எங்கேருந்து டைலாக் எழுதுறீங்க? இதெல்லாம் எப்படா ரசிக்கிறாங்க? எனக்கு அதுவே முதல்ல புரியல. அந்த மாதிரி தான் இருந்தது ட்ரெய்லர். கிட்டத்தட்ட இஷ்டத்துக்கு பறக்குறாங்க, வராங்க, குதிக்கிறாங்க. பார்ட் 1 எடுக்கிறதோட பார்ட் 2 எடுக்கிறதுக்கு துட்டு கொஞ்சம் கட்டிச்சு போல. அதனால கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. கண்டிப்பாக இது தமிழ் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல. ஆனால் தெலுங்குக்கும் ஹிந்திக்கும் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரிலாம் எங்கேஜ்மெண்ட்டாக இருந்து நம்மளையும் கனெக்ட் பண்ணிவிட்டாங்கன்னா பெரிய ஹிட் ஆகிடும். ஆனால் எதுக்குன்னே தெரியாது. பார்ட் 1 மொக்க தான். பட் உண்மையில சொன்னால் KGF 1 கொஞ்சம் சுமாரான படம் தான். பட் 2 நல்லா எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி சேர்ந்து இந்த படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் ஓடும்னு நினைக்கிறேன். பட் ட்ரெய்லர் ரொம்ப சுமார் தான் எனக்கு தெரிஞ்சு.